வாங்கிக்கலாங்க. இது அவளுக்குன்னு வாங்கினா பொங்க பாத்திரம். அப்புறம் இது நம்ம வீட்டில் இருந்தது. இதுவும் நம்மளுக்கு போன ட்ரிப் மாற்றி கொடுத்துட்டாங்க. மணிகண்ட விலாஸ் வந்தாச்சு. இப்பயே இவ்வளோ கூட்டம் இருக்குது. கோயிலுக்குலாம் வேணா தேங்காய் பழம் தட்டு வச்சு எடுத்துட்டு போறதுக்கு. அதான் நீ என்ன பிடிச்சிட்டு இறங்கு. நீ ஏமால ஒழுங்கா பிடிச்சிக்க. இன்னைக்கு நம்ம சுரக்கா அறுவடை தான் பண்ண வந்திருக்கிறேன். 2 கை விடுறதாடா டே பத்தியா? நான் தூக்கிட்டு வரதே எனக்கு பெருசாகுது. எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை தோட்டம். இன்னைக்கு வந்து நம்ம சேலம் தான் கிளம்பி இருக்கோம். இன்னைக்கு வந்து செவ்வாப்பட்டை போய் நம்ம வினிசா பொண்ணுக்கு பொங்க சீர் கொடுக்கறதுக்கு பித்தளை பாத்திரம்லாம் வாங்கிட்டு வரதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாத்திரம் வந்து நம்ம வீட்டில் இருக்குதுங்க. அது வந்து எங்கள் அம்மா கொடுத்தது, எங்கள் பாட்டி கொடுத்தது, அதுக்கப்புறம் நான் வாங்கி வச்சது. இதெல்லாமே ஒரு 5-6 பாத்திரம் அவளுக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதை எடுத்தது போக மீதி கொஞ்சம் பாத்திரம் மட்டும் கடையில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்குறது தான் இப்போ நான் கிளம்பி போயிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, எல்லா பாத்திரமும் இப்போ கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னாக்கா அதுக்கப்புறம் ஏதாவது ஒவ்வொரு விசேஷம் வரும்போதும் அப்பப்போ நம்ம வாங்கி கொடுப்போம் இல்லைங்களா, அது மாதிரி அப்பப்போ வாங்கி கொடுத்துக்கலாம். அதனால எல்லாத்தையும் இப்பயே கொண்டு போய் ஒட்டுக்கா கொண்டு போய் கொடுக்க வேணாம். ஏன்னா இப்போ அவங்க சென்னையில் தானே இருக்காங்க. அதனால இப்போவே எல்லாம் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால சீர் கொடுக்கணும் அப்படிங்கிற முறைக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதை மட்டும் கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதனால எனக்கு தெரிஞ்சது, ஏன்னா எங்கள் அம்மா இருந்திருந்தா எங்கள் அம்மா வந்து இது கொடுக்கலாம் இது பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க. அம்மா இல்லாதனால எனக்கு எங்கள் அம்மா என்னென்ன கொடுத்தாங்களோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சு அந்த ஐட்டம் மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லை, அவளுக்குன்னு வாங்கி நான் பேர் எழுதி வச்சது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன். என்னைக்கா இருந்தாலும் அதெல்லாம் அவளுக்கு கொடுக்கறது தானே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். அதெல்லாம் எல்லாம் ஒன்றா சேர்த்து வாங்கிட்டு நான் என்னென்ன சீர் கொண்டு போய் கொடுக்கறதுக்கு எடுத்து வைக்கிறேன் அப்படிங்கிறத நான் எல்லாம் வாங்கி சேர்த்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம செவ்வாப்பட்டை கிளம்பி போகலாம். போயிட்டு அங்கே எங்கே போய் என்ன வாங்குறாருன்னு தெரியல. அவர் தான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் வாங்க போய் என்ன நடக்குது, என்ன வாங்குறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம எங்கடா காணோம் ஆளைய? சந்தைக்கு போகிறேன்ட்டு காரையிலே போனாரு, இன்னும் ஆளை காணோம். என்ன சந்தையில் போய் வாங்கிட்டு வராருன்னு தெரியும். பொங்க பாத்திரத்தெல்லாம் எடுத்தாச்சு. மீதி எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நம்ம கடையில் வாங்கிக்கலாங்க. இது அவளுக்குன்னு வாங்கினா பொங்க பாத்திரம். அப்புறம் இது நம்ம வீட்டில் இருந்தது, இதுவும் நம்ம வீட்டில் இருந்தது. இது வந்து அவங்க ஆயா கொடுத்தது, எங்கள் அம்மா கொடுத்த பாத்திரம். இது அவளுக்கு நான் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா ஞாபகமாக வச்சுக்கிட்டுன்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் பாத்திரங்கள் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை தாண்டி நாம் கொஞ்சம் பாத்திரம் வாங்கி கொடுத்துடலாம். நம்ம ஓமலூரில் இருக்கிற பிருந்தாவன் தேட்டர் தாங்க இந்த தேட்ரு. விஜய் படத்துக்கு தான் நாங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். ஆனால் வந்து அந்த டிக்கெட் எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. படம் வந்து ரிலீஸ் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரே வருத்தமாக போயிடுச்சு எனக்கு. அது எப்படின்னே தெரியாது. நாங்கன்னு போய் நிற்கிற ட்ராக்ல மட்டும் முன்னாடி போகிறவங்க நின்றுக்குவாங்க, நம்ம ட்ராக் மட்டும் நின்றுக்கும். அது இப்போ மட்டும் இல்லைங்க, நிறைய ட்ரிப் இந்த மாதிரி நடந்திருக்குது. எதுக்கு போறாங்க? மகர ஜோதிக்கு. சூப்பர். இந்த மாதிரி உங்களுக்கும் நடந்திருக்கா அப்படிங்கிறத தயவு செஞ்சு சொல்லுங்கள். இல்லை எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரியே நடக்குதா அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். ஓகேங்களா? எப்போவுமே வந்து காலையில் வந்து கிளம்பி போவோம் சேலம். இல்லாட்டினா வந்து லஞ்சு சாப்பிட்டுட்டு நாங்கள் மதியமாக போவோம். இந்த ட்ரிப் வந்து காலையிலே கிளம்பி போனதுனால நேராக போயிட்டு லஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் செவ்வாப்பேட்டைக்குள்ளே பூந்துடலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் நேராக அமோகத்துக்கு போயிட்டோம். அங்கே போயிட்டு ஆளுக்கு ஒரு சாப்பாடு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பினோம். இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் வந்து நம்ம அத்தி காய் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து பொரியல் பண்ணியிருந்தாங்க. சைவ மீன் வந்து கிரேவியாக குழம்பா கொடுத்துருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. நானுமே ஒரு ட்ரிப் அத்தி காயை வந்து பொரியல் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். சூப்பராக இருந்துச்சு பொரியல்.
இப்போ எல்லாம் வந்து நாங்கள் அங்கே சாப்பிட போனாவே அங்கேருந்து வரும்போது ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கிட்டே வந்துடுறதுங்க. ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்குன்னு சொல்லிட்டு இப்போலாம் டவுனுக்குள்ளே போகிறதே இல்லை. இங்கே இருக்கிற ஸ்நாக்ஸே வாங்கிட்டு வந்துடுறது. இங்கே எல்லா விதமான ஸ்நாக்ஸுமே கிடைக்குதுங்களா, அதனால் இங்கேயே எல்லாமே வாங்கிடுறது. கேக்கு முதல்கொண்டு ப்ரெட்டு முதல்கொண்டு எல்லாமே கிடைக்கிறதுனால இங்கேயே எல்லாமே நாங்கள் வாங்கிட்டு வந்துடுறது. போன ட்ரிப் மாற்றி கொடுத்துட்டாங்க. அதுக்காக தான் சேலம் போகிறதுக்கு முன்னாடியேங்க முத்துநாயக்கம்பட்டி போயிட்டு அங்கே வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் கொண்டுட்டு போய் கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போனோம் இல்லைங்களா பாத்திரங்க. அது ஒரு 5 பாத்திரம் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அது எல்லாமே வந்து பாலிஷ் பண்ணி உள்ளே வந்து ஈயம் பூசி புது பாத்திரமாக மாற்றி கொடுத்துருவாங்க. அந்த வேலை வந்து நம்ம முத்துநாயக்கம்பட்டியில் செஞ்சு கொடுக்குறாங்க. அதனால் அங்கே கொண்டு போய் கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார். அதனால் சரின்ட்டு அங்கே கொண்டு போய் கொடுத்தோம். ஒரு பாத்திரத்துக்கு வந்து 250 ரூபா சொன்னாங்க. இந்த இடம்தாங்க அவங்க வந்து பாலிஷ் பண்ணுற இடம். ஒன்று வந்து பாலிஷ் பண்ணுறது, ஒன்று வந்து ஈயம் பூசுறதுன்னு சொல்லி காட்டினாங்க. இது வந்து நாங்கள் ஓனாகவே செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, இவங்ககிட்ட நம்ம எதுவும் பேரம்லாம் பேச வேணாம், ஏன்னா சிறுந்தொழில் செய்கிறவங்க, இவங்ககிட்ட நம்ம பேரம் பேசலாம் வேண்டாம், அவங்க கேட்குறத நம்ம கொடுத்துர்லாம் அப்படின்ட்டார் எங்கள் வீட்டுக்காரரு. அதனால் சரி ஓகே அப்படின்ட்டு அந்த 5 பாத்திரத்தையுமே கொடுத்துட்டு நாங்கள் வந்துட்டோம். சாயந்தரம்லாம் ரெடி பண்ணி கொடுத்துறதாங்க சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கு லேட் ஆயிடுச்சு. அதனால் நாங்கள் சாயந்தரம் போகல, நேராக மேச்சேரிக்கே போயிட்டோம். நாங்கள் அடுத்த நாள் காலையில் வந்து நேரமாக வந்து நாங்கள் சேலம் போயிட்டோம். நேராக சேலம் போயிட்டு செவ்வாப்பேட்டையில் வந்து வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிக்கலாம். அங்கே எல்லாத்தையும் வாங்கிட்டு ரிட்டன் வரும்போது நம்ம வந்து முத்துநாயக்கம்பட்டியில் வந்து கொடுத்த பாத்திரத்தெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு காலையிலேயே சேலம் போயிட்டோம். செவ்வாப்பேட்டைக்கு போகிறதெல்லாம் பெருசு இல்லைங்க. ஆனால் அங்கே போனால் வண்டி நிறுத்தவே முடியாதுங்க. காரில் போனோமா வண்டி நிறுத்துறதுக்கு ரொம்ப சிரமம். அதனால் நாங்கள் போய் 2 பேர் மட்டும் இறங்கிக்கிட்டோம். அய்யனாரை வந்து எங்கேயாவது கேப் கிடைச்சா கொண்டு போய் வண்டி நிறுத்திரு தம்பி, நாங்கள் ஃபோன் பண்ணும் போது மட்டும் வான்னு சொல்லி அமுச்சு வச்சிட்டோம். நாங்கள் போய் நேராக மணிகண்ட விலாசில் தாங்க இறங்கிக்கிட்டோம். நாங்கள் போகும்போதே வெளியில் கூட்டம் ஜே நின்றுச்சு. எப்படா போயிட்டு என்னடா வாங்கிட்டு வர போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே உள்ளே பூந்தோம். நாங்கள் இன்னைக்கு உள்ளே எதுவுமே கூட்டம் இல்லாமல் இருக்குது. ஆச்சரியமாக இருக்குது. எல்லா பில்லு போடுற இடத்துல தான் கூட்டமாக இருக்காங்க. இங்கே எதுவும் கூட்டம் இல்லாமல் இருக்குது. இது உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்படியே உள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். யாரையுமே காணோம்பா. எங்கள் வீட்டுக்காரு மேலே போயிருக்காரு, பித்தளை பாத்திரம்லாம் எடுக்கிறதுக்கு மேலே போயிருக்காரு. அதனால் நாமளும் மேலேயே போகலாம். அந்த மாதிரி வருதுல்லக்கா, நம்ம பார்த்து தான் எடுக்கணும். அப்படி என்னென்ன கொடுப்பீங்க? பொங்கல் டேக்ஸா, கரண்டி, தட்டு, தேக்ஸா, பொங்க தேக்ஸா அது ஒரு 2 கொடுங்க. இந்த கொத்துக்குண்டா கொடுங்க. இந்த 2 எடுத்துக்கோங்க. பெருசு ஒன்று அப்படியே நான் எடுத்துக்கிறேன். நீங்க பார்த்து வாங்க. கீழே கீழே இந்த கொத்துக்குண்டா, இந்த மாதிரி கொத்துக்குண்டா எடுத்துக்கலாம். இது அரிசி கலர் தான். அரிசி கலர் தான். பொங்கல் இங்கே வைக்க முடியாது, சாப்பாடு எல்லாம் வைக்க முடியாது. இல்ல அதெல்லாம் இல்ல, அரிசி கழுவுறதுக்கு தான் அது. இதுல இது ஒரே சைஸ், இது ஒண்ணு போதும்ல. சைனிங் வராது, இவ்வளவு சைனிங். சைனிங் வேண்டாம். பண்ணாதான் நம்மளுக்கு சைனிங் வரும். இல்ல சைனிங் வேணாம், நான் இந்த மாதிரி தான் வேணும். சேலத்தில் இருக்கிறவங்களா இருந்தால் மணிகண்ட விலாசை பற்றி நல்லாவே தெரியுங்க. இப்படி தான் ரொம்ப கிடக்குங்க அங்கே உள்ளார. நாம் தான் போய் உள்ளே போய் தேடி வேணுங்கிறத எடுத்துக்கணும். நல்லா குப்பை மாதிரி கிடக்குதுங்க உள்ளார. அதில் நமக்கு பிடிச்சதை நம்ம தேடி செலக்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு செம்பு குடம் ஒன்று எடுத்தேன். ஏதாவது ஒரு விசேஷனாக்க குடத்தில் தண்ணி கொண்டு வந்து வைக்கிறதுக்கு பிடிக்கிறதுக்கு தேவை அப்படிங்கிறதுக்காக ஒரு செம்பு குடம் ஒன்று எடுத்தேன். அதுக்கப்புறம் இன்னும் 2-3 பொங்க பாத்திரம் எடுத்துக்கிட்டேன். செம்பில் வந்து ஒரு பொங்க பாத்திரம் எடுத்தேன். எல்லாமே கொஞ்சம் தேவையான பொருட்களை மட்டும் தேடி எடுத்துக்கிட்டோம். அது 3 சைஸ் இருக்குல்ல, என்ன பண்ணுறீங்க? இந்த கொத்து குடம் ஒன்று எடுத்துக்கலாம். சரி. இது வாய் பெருசாகுது, வாய் சின்னதாகுது. இது என்ன சைஸ்? இது 4 தான். அது 4 தான். இது 4 தான். ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வாங்க. இதுக்கெல்லாம் தட்டு கொஞ்சம் தர சொல்லுங்க. அங்கெல்லாம் வண்டி நிறுத்துறதுக்கு இடம் இல்லையா? இங்கே கடைசியில் நிறுத்துக்கிறானா?
கோவிலுக்கு நீங்க போனா இதெல்லாம் வெயிட்டாவே இருக்குதுங்க. காட்டு. தாம்பலம் கோவிலுக்குலாம் போனா தேங்காய் பழம் தட்டு வச்சு எடுத்துட்டு போறதுக்கு. அதான் இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்குது. கேட்கலாம் அவர்கிட்ட. அது இல்லாம அந்த கொத்து போட்ட மாதிரி இருக்கும்ல தாம்பலம், ஆமா நம்ம வச்சிருக்கோம்ல, அது மாதிரி கேட்கலாம். இதுவும் நல்ல வெடி இதுக்கு கோட்டிங் இது போயிருமா பாருங்க. அதெல்லாம் ஒன்றும் போகுது. கோட்டிங் போயிருமான்னு ஒன்றாவது அழகா இருக்குல்ல தாம்பலம். அப்படியே நெட்டுக்கு போய் இறங்குது. நீங்க பாத்துருங்க வீடியோ எடுத்து. நீ என்ன பிடிச்சிட்டு இறங்கு. ஒழுங்கு போயிடாதீங்க. நீ ஏன் மேல ஒழுங்கா பிடிச்சிக்க. பிடிச்சிட்டு வா. இன்னும் ஒரு படிக்கட்டு சேர்த்து இறங்கு. சில்வர் பாத்திரம்லாம் எதுவுமே எடுக்கலிங்க. எல்லாமே பித்தளை பாத்திரம், வெங்கல பாத்திரம் தான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் கோவிலுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு 2 அலுமினிய பாத்திரம் எடுத்தார். 2 பெரிய பெரிய சைஸு சாதம் பரிமாறுற மாதிரி பெரிய குண்டாவாக ஒரு 2 குண்டா எடுத்தார். ஓங்காளியம்மன் கோவிலுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 2 பாத்திரம் எடுத்தார். அதுக்கப்புறம் மித்தது எல்லாமே பித்தளை பாத்திரம் தான். எல்லாத்தையுமே வெயிட்டு வச்சு எடை எவ்வளோ அப்படிங்கிறத சொல்லிட்டோம். அந்த வெயிட்டுக்கு தான் காசு. 1 கிலோ இவ்வளோ அப்படின்னு சொல்லி வெயிட்டு சொல்லியிருந்தாங்க. எல்லாத்தையுமே வந்து பேர் எடுத்துக்கிட்டோங்க. அப்போ தான் வந்து அடையாளம் தெரியும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி மிஷினில் கொடுத்தோமாக்கா அது ஒரு 2-3 வருஷத்துலேயே அழிஞ்சு போயிடுது. அதனால தான் வந்து கையில் அடிக்கிறவங்கிட்ட கொடுத்தே நாங்கள் அடிச்சுக்கிட்டோம். இது வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படியே நிரந்தரமாக இருக்கும் இல்லைங்களா, அதுக்காக வேண்டி எல்லாத்துலேயுமே வந்து பேர் அடிச்சுக்கிட்டோம் நாங்கள். அதான் காட்டுறேன். நாங்கள் பாத்திரம் எடுத்துகிட்டு இருக்கும்போது தாங்க பக்கத்துலேயே வந்து வேற எங்கே எடுத்திருந்தாங்க. ஒரே மாதிரியே பொங்கப்பானை எடுத்திருக்காங்க பாருங்களேன். இது வந்து ஏதோ வீடு வேலை செஞ்சு முடிச்சிருப்பாங்க போல இருக்குது. அந்த மேஸ்திரிங்களுக்கு, கொத்துக்காரங்களுக்கு, இவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்காக வேண்டி எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்களையும் பார்த்தேன். அவங்க வந்து மண்டபம் வந்து கட்டியிருப்பாங்க போல இருக்குது. அவங்க மண்டபத்துக்கு தேவையான பாத்திரமெல்லாம் எடுத்திருந்தாங்க. அதையும் பார்த்துருந்தோம். எல்லாம் செட்டு செட்டாக அப்படியே எடுத்து வச்சாங்க. பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க எல்லாமே. அது எல்லாமே ஆட்டோவில் ஏற்றிட்டு இருந்தாங்க. அதையும் கொஞ்சம் நேரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் நான். இது எல்லாமே வந்து எங்கள் வீட்டுக்காரர் போய் பில் போட்டு வர வரைக்கும் தான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேங்க. அதனால தான் வந்து சும்மா நின்றுட்டுருக்கிற நேரம் இதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருந்தேன். அவர் போய் பில் போட்டு வந்தார். நம்ம வந்து பில்லுலேயுமே வந்து நமக்கு கொஞ்சம் குறைச்சி கொடுக்குறாங்க. அந்த விதத்தில் பரவாயில்ல. செவ்வாப்பேட்டை ஃபுல்லாகவே வெறும் பாத்திர கடை தாங்க. அது சேலத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். அது இல்லாமல் இந்த பொங்கலுங்கிறதுனால வெறும் பொங்க பாத்திரமாக தாங்க வெளில அடுக்கி வச்சுருந்தாங்க. எல்லா கடைகள்லையுமே வெளியில் பொங்க பாத்திரம் தான் அடுக்கி வச்சுருந்தாங்க. எப்படியோ ஒரு வழியாக எல்லாம் வாங்கிட்டு வெளியில் வந்துட்டோம். வரும்போது இன்னொரு கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு போனார். எதுக்குனாக்கா நம்ம குலதெய்வம் கோவிலில் வந்து இடைக்கு காசு வைக்கிறாங்க இல்லைங்களா, அது தராசு ஒன்று வாங்கணும் அப்படின்ட்டு அது ஒரு கடைக்கு போகணுன்ட்டு போனார். அடுத்ததாக அந்த கடைக்கும் போயிட்டு அந்த தராசு தட்டும் வாங்கணும். அடுத்ததாக அதையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நேராக முத்துநாயக்கம்பட்டி தாங்க கிளம்பி போனோம். ஏன்னாக்கா நம்ம தான் பாத்திரம் கொடுத்துட்டு வந்திருக்கோம் இல்லைங்களா, அது பாலிஷ் பண்ணி தர சொல்லி அதையும் கையோடு வாங்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக நேராக முத்துநாயக்கம்பட்டி போயாச்சு. உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சுங்க பாத்திரம் எல்லாமே. புதுசாக வாங்கின பாத்திரம் கூட இந்த மாதிரி பளபளன்னு இல்லைங்க. நாங்கள் பழசாக கொடுத்த பாத்திரம் அவ்வளோ ஒரு பளபளன்னு சூப்பராக இருந்துச்சு. அவர்கிட்ட அந்த பாத்திரத்தையும் வாங்கிட்டு எக்ஸ்ட்ரா கையில் 100 ரூபா கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். காலையில் ஆரம்பித்த வேலைங்க. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் மேச்சேரி வந்து சேர்றதுக்கு சாயந்தரம் ஆயிடுச்சுங்க. இந்த விகாஸும் சகானா இவங்கெல்லாம் வீட்டுக்கு வரத்துக்குள்ளே நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். அவங்க வரத்துக்குள்ளே வீட்டுக்கு வந்துடணும்னு சொல்லிட்டு அடித்து பிடிச்சி ஒடியாந்தோம். கரெக்டாக வீட்டுக்கே வந்து சேர்ந்தாச்சு. பப்பளக்கர பழக்கர பப்பாளி பழமே தலாங்கு தலாம் பழம் ஆயிடுச்சு. புதுசு வாங்கினது கூட இப்படி இல்லை உண்மைதான். வர்றா அதுதான் புதுசு. இது எப்படி இது எப்படி சும்மா ஜிகு ஜிகு ஜிகுன்னு புது பாத்திரம் வாங்கினது பழைய பாத்திரமும் 2 கையில் வைங்க. ஆளுக்கு ஒவ்வொரு கையில் அது விரிச்சு.
நீங்களே பாருங்களேன், புது பாத்திரம் எப்படி இருக்குது, நாங்கள் பழசு கொண்டு போய் கொடுத்தது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். நல்லா பளபளன்னு இருக்கு இல்லைங்களா பழைய பாத்திரமே. இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் ஸ்நாக்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து இந்த அவுள் தான் தாளித்தேன். கொஞ்சோண்டு ஒரு 4 பூண்டு போட்டு தட்டி போட்டு, பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, முந்திரி கொஞ்சம் போட்டேன், அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருக்கேன். தேங்காய் திருக்கி போட்டேன் இறக்கும் போது. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தேங்காய் சேர்த்திக்கிறோமோ அவ்வளோக்கு உடம்புக்கு நல்லதுங்க. அதான் தேங்காய் திருக்கி போட்டு தாளித்து கொடுத்துருக்கேன். இந்த அவுள் வந்து ரத்தசாலி அவுள். நம்ம மரபு சந்தைக்கு போகிறோம் இல்லைங்களா, அங்கே கிடச்சிச்சு. அதான் ஒரு 2 கிலோ வாங்கிட்டு வந்தார். அவளே பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது, டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குதுங்க. நீங்கள் கடைகளில் கிடச்சிச்சின்னா இந்த ரத்தசாலி அவள் வந்து வாங்கி சாப்பிடுங்க. இன்னைக்கு தான் நம்ம சக்கு பொண்ணு வந்திருக்குது. உட்காந்து சாப்பிடு சாமி. சரி, நான் போய் இன்னைக்கு எதுக்கு போகிறேன்னாக்கா சுரக்காய் இருக்க போகிறேன். நிறையா சுரக்காய் இருக்குது, போய் அறுத்துட்டு வரேன். இன்னைக்கு நம்ம சுரக்காய் அறுவடை தான் பண்ண வந்திருக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்னைக்கு 2 ரகம் நம்ம இதில் பந்தலில் இருக்குது. அதில் வந்து கீழே ஒரு கொடி போகிறது வந்து ஒரு ரகம் இருக்குது. இது ஒரு ரகம், அதில் பாரு 2 இருக்கு. இதில் 2 ரகம் இருக்குது பாருங்க. ஆனால் இது ஒன்று மட்டும் அறுத்துக்கலாம்ண்ணா. இது என்னமோ புருடாட்டம் போயிடுச்சுண்ணா. இல்லை அது அறுத்து இது அறுத்தலாம், நம்ம கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது என்ன ஒன்று விடலாம். இந்த காய் 2 தான் வந்து விதைக்கு விட்டுருக்குறேன். நிறைய பேர் இந்த காயை பார்த்துட்டு விதை இருந்தால் கொடுங்கன்னு கேட்டிங்க. இது முத்துனதுக்கப்புறம் நான் விதை கட்டாயமாக கொடுக்குறேன் நான். அப்போ நான் காட்டுறேன். அப்போ யாராருக்கு விதை வேணுமோ அப்போ வாங்கிக்கோங்க, சரிங்களா? இந்த ரகமும் நான் வந்து சிட்டு சுரக்கான்னு சொல்லி தான் நான் கேட்டு வாங்கிட்டு வந்தேன். எங்கன்னா நம்ம ஒடிசியாவில் வந்து எஜிபிஷன் போடுறாங்க இல்லைங்களா, அங்கே கேட்டு வாங்கிட்டு வந்தது தான் இந்த ரகம். ரொம்ப நல்லா இருக்குது, நல்ல டேஸ்ட்டு. செஞ்சோமா அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம நிலக்கடலை கூட போட தேவையில்லை, டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குது, சரிங்களா? அதனாலே வாங்கி வச்சுக்கோங்க. நான் வந்து விதை வந்ததுக்கப்புறம் கொடுக்குறேன். அதுவுமே பறிக்கிறதுக்கு மறந்து போயிட்டோம், அதுவுமே முத்தி போச்சு. அதனால் விதைக்கு வரட்டுன்னு விட்டுட்டேன். நான் விதை வந்ததுக்கப்புறம் நான் கட்டாயமாக சொல்கிறேன், சரிங்களா? அடுத்ததான் நம்ம ஆட்டுக்கொம்பு அவரை பார்க்கலாம். கொஞ்சம் பறிச்சுக்கலாங்கண்ணா குழம்புக்கு. நாளைக்கு பறிச்சுக்கலாமாக்கா குழம்பு வைக்கும் போது? இந்தா எங்கள் வீட்டுக்காருக்கு என்னமோ அந்த சிகப்பு அவரையெல்லாம் பிடிக்க மாட்டேங்குதுங்க செஞ்சமாக டேஸ்ட்டு. இந்த ஊர்லேயே இந்த காய் சாப்பிட்டு பழகிட்டாரா, அதனால் இந்த காயே போட்டேன். அவருக்கு எது பிடிச்சிருக்குதோ அதே போட்டிருக்கேன். இந்த ட்ரிப்பு நான் ஒன்று மறந்துட்டேன். அந்த பட்டாணி அவரை போடுவேன், அது போடுறதுக்கு மறந்துட்டேன். அடுத்த ட்ரிப்பாவது பட்டாணி அவரை போடுறேன் நான், சரிங்களா? அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கறியை வறுக்கிற மாதிரியும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இதுதான் போட்டிருக்கிறேன் இந்த ட்ரிப்பு. நிறைய கொத்தாக பிடிச்சிருக்குது. நம்ம வந்து காய் வந்து நாளைக்கு அறுத்துக்கலாம். ஏன்னா குழம்பு வைக்கும் போது ஒரு வெஜிடபிள் அறுத்து செடியிலேருந்து பறித்து நம்ம வைக்கிறது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சரிங்களா? ஓகே, எல்லா இடமும் நல்லாவே காய் முத்திச்சு. இதுதான் கரெக்டான பதமாக இருக்கும், கரெக்டாக இருக்கும் பாருங்கள். இது நாளைக்கு பறித்து நம்ம குழம்பு வச்சிடலாம். ஓகே, சரி வாங்க போகலாம். எத்தனை சுரக்காய் வந்துக்குதுன்னு நான் காட்டுறேன். ஆமாம், என்னவோ தெரியல, எங்கள் வீட்டில் இருக்கிற கத்திரி செடிக்கு மட்டும் தண்டு புழுவே தான். மேலே பாருங்களேன், எல்லாம் எருவு எடுத்து கொட்டி விட்டுருக்காரு. அந்த எருவில் என்னென்ன எடுத்து கொட்டி இருக்குதுங்க, வேப்ப பூனாக்கு எடுத்து கொட்டி வச்சுக்கிறாரு. அந்த ஸ்மெல்லுக்கு அந்த புழுவெலாம் சாகட்டுன்னு சொல்லிட்டு அது எதை தூவினாலும் அதெல்லாம் அசரவே இல்லை. பாருங்களேன், இப்படி கொழுந்து வாடி போச்சுனாலே இந்த இதுதான் வந்துருச்சுன்னு தண்டு புழு வந்துருச்சுன்னு தான் அர்த்தம். இந்த கொழுந்தை வந்து வெட்டி விட்ருவோம், அது மறுபடியும் புதுசாக கொழுந்து துளுத்து மறுபடியும் வரணும். என்ன போங்க, கத்திரி செடி வச்சாலும் ஒரு தொந்தரவு, தக்காளி செடி வச்சாலும் ஒரு தொந்தரவு, எதை வச்சாலும் ஒரு தொந்தரவு. 2-3 காய் வச்சிருக்குது, அதுதான் லேட்டு. இது வந்து வரதுனால தான் லேட் ஆகி போயிடுது. ஏன்னா அடுத்த பிள்ளை இருந்தாங்கண்ணா கத்திரி, இந்த பிரியா கத்திரி. இன்னொன்றுங்கண்ணா எங்க அவ்வளோதாங்கண்ணா சைஸ். அதுக்கு மேலே விட்டா முத்தி போயிடும். சரி வாங்க போலாமா? அக்கா கை விட்டுட்டாங்கக்கா. 2 கை விடுறதாடா டே பத்தியா? நான் தூக்கிட்டு வரதே எனக்கு பெருசாகுது. கொஞ்சம் வச்சுட்டு
அவ்வளோதாங்க. ஒரு சட்டி நிறக்க சொரக்கா காய்ச்சிருக்கு. பார்க்கறதுக்கு தான் நிறையா இருக்குது. ஆனால் ஒரு காய் ஒன்றும் 10 ரூபாய்க்கு கூட எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க விற்கிறதே கடைக்கார் விற்கிறதே 10 ரூபாய்க்கு தாங்க விற்கிறாங்க. அப்புறம் நமக்கு என்ன போய் கொடுப்பாங்க. ஏதோ கொடுக்குறது கொடுக்கட்டும். ஏன்னா நம்மக்கிட்ட இருந்தால் வேஸ்ட்டாக போயிடும்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒன்றா கொடுத்துட்டு மீதியை கொண்டு போய் கடைக்கு கொடுத்துட்டோம் நாங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் காக்கை கொடுத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.